ஹாய் ஹலோ குட் ஈவினிங் நட்புகளே. நேற்றுக்கு நான் வீடியோவில் பேசும்போது எனக்கே ஒரு பதட்டங்க. இந்த ரிதன்யா திருப்பூர் அவினாசியில் வந்து பூச்சி மருந்து சாப்பிட்டு கார்லேயே சூசைட் பண்ணிக்கிட்ட பொண்ணை பற்றி பேசும்போது வசதியான பொண்ணு எல்லா இதுவுமே இருக்குதுங்க. பேரண்ட்ஸ் தாய் தகப்பன் முக்கியமாக இருக்காங்க. உயிரோட தாய் தகப்பன் இருக்கிற வரைக்கும் எந்த குழந்தையும் வந்து சங்கடமே படக்கூடாதுங்க, கஷ்டமே படக்கூடாதுங்க. அப்படி தான் தாய் தகப்பன் வளர்க்கணுங்க. அது வந்து அவங்களுக்கு பெரிய மழை மாதிரி ஒரு தைரியத்தை கொடுக்கணுங்க. நான் இருக்கேங்கிற தைரியத்தை கொடுத்து வளர்க்கணுங்க. நம்ம வந்து அந்த பிள்ளைங்களுக்கு வந்து நல்ல சாப்பாடை போட்டு நல்ல ட்ரெஸ்ஸை வாங்கி கொடுத்து செல்லமாக வளர்க்குறது வந்து பெரிய முக்கியம் இல்லைங்க. தைரியமும் தன்னம்பிக்கையும் கொடுத்தாங்க வளர்க்கணும். அது ஆண் குழந்தையா இருந்தாலும் பெண் குழந்தையா இருந்தாலும் சரிங்க. ஒருத்தனுக்கு ஒருத்தின்னு நான் வாழ்ற ஆளு, நான் இப்போ ஒருத்தரோட வாழ்ந்துட்டேன், இனி நான் வெளில வந்து இன்னொரு கல்யாணம் பண்ணிட்டுலாம் வாழ மாட்டேன், அது கம்பல்சனே கிடையாதுங்களே. வெளில வந்துட்டா இன்னொரு கல்யாணம் பண்ணி தரணுங்கிறது அவசியமே கிடையாது. தனியாகவே வாழ்ந்துட்டு போயிடலாங்களே. அதெல்லாம் அப்புறம் பார்ப்போம். இப்போ முதல்ல வெளியில் வருவோம் இதுலேருந்து. அந்த பொண்ணு எத்தனையோ வாட்டி தாய் தப்ப வீட்டுக்கு போயிருக்குங்க. கல்யாணம் ஆகி டென்த் டேலேருந்தே பிரச்சனை இருந்திருக்குது. அப்பா அம்மா வீட்டுக்கு போயிருக்குது, பிரச்சனையை சொல்லியிருக்குது. அவங்க காது கொடுத்து கேட்டுருக்கணுங்க. பிள்ளையை வந்து ஓகே பார்த்துக்கலாம், விட்டுட்டு வா பார்த்துக்கலாம்னு சொல்லியிருக்கணும். திருப்பி கன்வின்ஸ் பண்ணி போய் விட்டுருக்காங்க. இப்போ கதையாக சொல்கிறாங்க பேரண்ட்ஸு. நான் யாரையுமே ப்ளேம் பண்ண வரலைங்க. இப்போ பேசி என்ன பிரச்சனைங்க? இப்போ ஊரே வந்து என்னவோ பேசுதுங்க அந்த இதுக்காக, வியூஸ்க்காகவும் இதுக்காக. நான் இன்னொன்று அவங்க வந்து பணம் நகைன்னு பேசிக்கிறாங்கன்னு சொன்னால், இந்த பொண்ணு கூட சாகும்போது தன்னோட நகையை பற்றியும் பணத்தை பற்றியும் பேசுது. விலை மதிக்க முடியாத உயிரே போகும்போது பண நகையை பற்றி பேசுகிறாங்கன்னா, இது என்ன எதுக்கு முக்கியத்துவம்னே தெரியாமல் போயிருக்குங்களே. அந்த குழந்தைக்கும் சரி, இவங்க வந்து ப்ரெஸ்டீஜ்னு பார்த்தாங்க. இன்றைக்கி என்னாச்சு ப்ரெஸ்டீஜ்? சொந்தக்காரங்களோட முடிஞ்சு போயிருக்குங்க. இப்போ ஊர் உலகமே பேசுது, என்னென்னவோ பேசுது. பல சோரிலேயே முடிஞ்சு போயிருக்க வேண்டிய விஷயத்தை இவ்வளோ பெருசாக இழுத்து வச்சு ஒரு பெரிய ஒரு உயிருங்கிற அந்த ஒரு பெரிய விஷயத்தையும் இழந்து தாய் தகப்பனுக்கு இவ்வளோ பெரிய கஷ்டத்தை கொடுக்கணுமா? இதுக்கு வந்து முக்கியமாக நான் சொல்ல வேண்டியதுங்க, பேரண்ட்ஸு பிள்ளைங்களை வளர்க்கும் போது தைரியமாக இருக்கும். நான் இருக்கேன், என்ன பிரச்சனைகளும் பார்த்துக்கலாம் வா அப்படின்ற ஒரு நம்பிக்கை கொடுக்கணுங்க. எதுங்க அப்பா அம்மாவுக்கு கஷ்டம் கொடுக்கக்கூடாதுங்கிறதுக்காக நான் சாகுறேன், நான் வீட்டுக்கு வந்தால் அவங்களுக்கு கஷ்டம்னு சொல்லிட்டு அந்த பொண்ணு ஆடியோவில் பேசியிருக்குங்க. வீட்டுக்கு வந்தால் அப்பா அம்மாவுக்கு கஷ்டமா? உயிரவே எடுத்துக்கிறது, தன்னோட பிள்ளை இழந்துட்டுக்கிறது ஒரு அப்பா அம்மாவுக்கு கஷ்டங்களா? இது என்ன ஒரு முட்டாள்தனமான முடிவுங்க. அதாவதுங்க, வெற்றியே பார்த்து தோல்வியே இல்லாமல் வாழ்கிறதெல்லாம் வாழ்க்கை இல்லைங்க. பல தோல்விகளை வந்து நம்ம திரும்ப திரும்ப முறியடித்து அதுலேருந்து மீண்டு வந்து வாழ்கிறதாங்க உண்மையான வெற்றி. எனிவேஸ், பிள்ளைங்களை வளர்க்கும் போது தைரியமும் தன்னம்பிக்கையும் துணிச்சலையும் தாங்க ஊட்டி வளர்க்கணும். அதுதாங்க அதுகளுக்கு எப்பயுமே கூட வரும். தேங்க்யூ, டேக் கேர், பை பை, லவ் யூ ஆல். வீடியோ பிடிச்சதா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க.